எஸ்தாக்கு ஷைத்தான், ஷைத்தான் அந்த குச்சியை வைத்து பல்லு விளக்க ஆரம்பிச்சிடும். கிளீன் பண்ணாம அசுத்தமா வச்சா தான் நீங்க விளக்கலாம். கிளீன் பண்ணிட்டீங்க, கிளீனா சுத்தமா ஒரு குச்சி கிடக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான்? ஷைத்தான் எடுத்து அதை விளக்கி விடுவான். இது மார்க்க சட்டம் புத்தகம்னா ஒரு காமெடி புத்தகமா? அறிவுக்கு பொருந்தாத, பகுத்தறிவுக்கு எதிரான எவ்வளவு சட்டங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படி மதுஹப் புத்தகங்களை புரட்டி பார்த்தால் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக, மார்க்கத்துக்கு நேர் முரணான, அறிவுக்கு பொருந்தாத பல்வேறு சட்டங்களை குப்பைகளாக எழுதி வச்சிருக்கிற புத்தகங்களாகத்தான் இந்த மதுஹப் சட்ட நூல்கள் இருக்கிறது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். மதுஹப்னா நமக்கு விருப்பப்படி எதை நான் எடுத்துக்கலாம் என்று இவர்கள் செல்வதற்காகத்தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மதுஹபிலே இன்றைக்கு மதுஹபை சொல்லக்கூடியவர்கள், மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதற்கு எதிரான கண்டனங்கள் இருக்கிறது. ஃபாத்திஹா ஓதக்கூடாது என்று மதுஹப் சொல்கிறது, கபர் வழிபாடு கூடாது என்று மதுஹப் சொல்கிறது, நெஞ்சில் கை கட்ட வேண்டும் என்று மதுஹப் சொல்கிறது, விரலை அசைக்க வேண்டும் என்று மதுஹப் சொல்கிறது. இப்படி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் எதையெல்லாம் இன்றைக்கு செயல்படுத்தாமல் நம்மை விமர்சிக்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் ஏற்றிருக்கிற மதுஹபுகளும் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாம் என்ற அழகான ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை திருமறை குர்ஆனின் மூலமாக இறைவன் நமக்கு தெளிவும் படுத்தியிருக்கிறான். இஸ்லாத்தின் அடிப்படையை பற்றி ரத்தின சுருக்கமாக இறைவன் குர்ஆனிலே பேசுகிற பொழுது, அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், களப்பற்ற தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன், இஸ்லாத்தின் உரிமையாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான் இதற்கு முழு அதிகாரம் படைத்த உரிமை பெற்றவனாக இருக்கிறான் என்பதை இறைவன் குர்ஆனிலே நமக்கு பதிவு செய்கிறான். இந்த இஸ்லாத்தின் முழு உரிமையும் பெற்றவன் அல்லாஹ் தான் என்றால் அதற்கான பொருள் என்ன? இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன? இதில் நன்மை என்ன, தீமை என்ன? இதில் அனுமதிக்கப்பட்டது என்ன, தடுக்கப்பட்டது என்ன? ஹலால் எது, ஹராம் எது? இப்படியான மார்க்கம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும், இஸ்லாம் தொடர்பான அத்துணை காரியங்களையும் சொல்வதற்கு தகுதி படைத்தவனாக, உரிமை பெற்றவனாக அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான். அவனுக்கு சொந்தமான மார்க்கத்தில் அவன் இயற்றுவது மட்டும்தான் சட்டம். அவன் தான் சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறான் என்பதை இறைவன் மிக ரத்தின சுருக்கமாக இந்த மார்க்கத்தின் அடிப்படையை திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இன்னொரு இடத்திலே இறைவன் பேசுகிற பொழுது, இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட செய்தியை மட்டும் பின்பற்றுங்கள். நீங்க மார்க்கம்னு ஒன்றை செய்வதாக இருந்தால், ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியின் அடிப்படையிலே அந்த காரியம் இருக்க வேண்டும். இறைவனிடமிருந்து அருளப்பட்ட செய்தி என்பது குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளும். இந்த இரண்டின் அடிப்படையில் தான், அல்லாஹ்வுடைய வஹீ செய்தியின் அடிப்படையில் தான் நம்முடைய ஒவ்வொரு காரியமும், மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அமைய வேண்டும். நீங்கள் அந்த செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். மார்க்கத்துக்கு அல்லாஹ் ஒருவன் தான் பொறுப்பாளன், உரிமையாளன் என்று இருக்கின்ற பொழுது, நீங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான் என்று இருக்கின்ற பொழுது, அவனுடைய செய்தியை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர மற்றவர்களை, அல்லாஹ்வை தவிர்த்து வேறு நபர்களை நீங்கள் பின்பற்ற கூடாது. இறைவன் குர்ஆனிலே இந்த மார்க்கத்தின் அடிப்படையை தெளிவுபடுத்துகிறான். அப்ப இஸ்லாத்துல எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அனைத்துமே இறை செய்தியின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகை இருக்கிறதா, தொழுகையினுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும்
அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் வழிகாட்டிய அடிப்படையில் இருக்க வேண்டும். நான் நோக்கின்ற நோன்பு இருக்கிறதா, நோன்பனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டிய அடிப்படையில் இருக்க வேண்டும். நாம் எந்த வழிபாடுகள் செய்வதாக இருந்தாலும், ஒரு காரியத்தை நன்மை என்று கருதுவதாக இருந்தாலும், ஒன்றை அனுமதிக்கப்பட்டது தடுக்கப்பட்டது என்று முடிவு செய்வதாக இருந்தாலும், எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். இந்த அடிப்படையை முன்னிறுத்தி அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையை முன்னிறுத்தித்தான் ஏராளமான இறை தூதர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்டார்கள். அப்படியான இறை தூதர்களின் வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக நியமிக்கப்பட்டு, அந்த இறுதி தூதரோடு தூதுத்துவத்தை இறைவன் நிறைவு செய்து விடுகிறான். தூதுத்துவத்தை இறைவன் நிறைவு செய்து விடுகிறான் என்றால் அதற்கு என்ன பொருள்? மார்க்கம் என்று, திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் என்று, மக்களுக்கான வழிகாட்டல் என்று எந்த இறை செய்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் யாருக்கும் அருளப்படாது. வஹியை மட்டும்தான் பின்பற்றணும் என்றால் அந்த வஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முற்று பெற்று விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு பின்னால் மார்க்க வழிகாட்டி என்று, இறை தூதர் என்று எந்த ஒருவரும் கிடையாது. இப்படி தூதுத்துவத்தை இறைவன் நிறைவு செய்துவிட்டு இந்த மக்களுக்கு, முகமது நபியினுடைய சமுதாயமான நமக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அருட்கொடையாக இறைவன் திருமறை குர்ஆனை தருகிறான். இந்த திருமறை குர்ஆன் இறுதி நாள் வரை, மறுமை நாள் வரை ஒட்டுமொத்த அகில மக்களுக்கும் வழிகாட்டுகின்ற வழிகாட்டியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கும் திருமறை குர்ஆன் தீர்வு சொல்லும். அதற்கு பிந்தைய காலத்திற்கும் திருமறை குர்ஆன் தீர்வு சொல்லும். மறுமை நாள் வரை எந்த காலம் புதிதாக வந்தாலும், எந்த பிரச்சனைகள் புதிதாக தோன்றினாலும் கூட அனைத்திற்கும் தீர்வு சொல்லுகின்ற, சட்டம் சொல்லுகின்ற, அனைத்திற்கும் வழிகாட்டுகின்ற ஒரு வேதமாக திருமறை குர்ஆன் இருக்கும் என்று ஒரு மிகப்பெரிய பேர் அருட்கொடையாக இறைவன் தந்து இந்த மார்க்கத்தை உங்களுக்கு முழுமையாக வழங்கிவிட்டேன் என்கிறான் அல்லாஹ். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை உங்களுக்கு பரிபூரணப்படுத்தி விட்டேன். இஸ்லாம தீனா, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பொருந்தி கொண்டு இருக்கிறேன். இறைவனுடைய இஸ்லாம் என்ற மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அது பூரணமாக தரப்பட்டு விட்டது. பூரணமாக தரப்பட்ட இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு பின்னால் எதையும் கூட்டக்கூடாது. கூட்டுவதற்கு எதுவும் இல்லை, குறைப்பதற்கும் எதுவும் இல்லை. எது ரசூலுல்லாஹ்வால் நமக்கு மார்க்கமாக தரப்பட்டு விட்டதோ அதுதான் மறுமை நாள் வரை மார்க்கம். அதை கூட்டுகின்ற அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்ற இந்த மார்க்கத்தின் அடிப்படையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதை சரியாக இன்றைக்கு புரியாதவர்கள், திருமறை குர்ஆன் சொல்லித் தருகின்ற இந்த அடிப்படையை விளங்காத சிலர் இன்றைக்கு இமாம்களை பின்பற்றக்கூடியதை பார்க்கிறோம். மதுஹபுகள் என்று இந்த இஸ்லாத்திலே 4 மதுஹபுகள் என்பதை புதிதாக நுழைப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு 4 மதுஹபுகளில் ஏதேனும் ஒன்றை சார்ந்தவனாக ஒருவன் இருந்தால்தான் அவன் முஸ்லீம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு மதுஹபு வெறி மக்களிடத்திலே, சிலரிடத்திலே ஊறி போயிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒன்று நீ ஹனஃபியாக இருக்க வேண்டும், அல்லது ஷாஃபியாக இருக்க வேண்டும், அல்லது மாலிக்கியாக இருக்க வேண்டும், அல்லது ஹம்பலியாக இருக்க வேண்டும். இந்த 4 மதுஹபுகளில் ஏதேனும் ஒன்றை சார்ந்திருந்தால்தான் நீ முஸ்லீம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சிலரிடத்திலே இறை செய்தியை தாண்டி, திருமறை குர்ஆன் ஹதீஸை தாண்டி இந்த 4 இமாம்களை பின்பற்றுபவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம வாழக்கூடிய இந்த தமிழகத்துல பெரும்பான்மையாக மக்களிடத்தில் பின்பற்றப்படுகின்ற மதுஹபுகள் 2 தான்.
ஒன்னு ஹனஃபி, இன்னொன்னு ஷாஃபி. வாப்பான்னு நீங்க கூப்பிடுறீங்களா, நீங்க எல்லாம் ஷாஃபி அப்படிம்பாங்க. அத்தான்னு கூப்பிடுறவங்களா ஹனஃபி அப்படின்னு பிரிப்பாங்க. இப்படி இந்த ஹனஃபி ஷாஃபிங்கிற இரண்டு மதுஹபுகள் தான் நம்ம பகுதியில தமிழகத்துல பெரும்பான்மையாக பின்பற்றப்படுகிறது. இவங்க யாரு? இவர்கள் அல்லாஹ்வால் இறை தூதர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்களா? இறைவனிடமிருந்து இறை செய்தி அருளப்பட்டவர்களா? மார்க்கத்தை ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்றால் இறை செய்தியை தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு இவர்கள் பின்பற்றப்படுகிறார்கள் என்றால், ஷாஃபி கண்மூடித்தனமாக பின்பற்றப்படுகிறார் என்றால், அபூ ஹனீஃபாவை சார்ந்து இருக்க வேண்டும் என்றால், மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களையும் இவர்கள் இருவரிடமிருந்து தான் எடுக்க வேண்டும் என்றால், இவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி அருளப்பட்டதா? இறை தூதர்களாக நியமிக்கப்பட்டார்களா? இவர்கள் யார்? என்னை போன்ற உங்களை போன்ற சாதாரண மனிதர்கள். அவர்கள் காலத்திலே அவர்கள் மிகப்பெரிய அறிவுஜீவிகள், அதிலே மாற்று கருத்து கிடையாது. இந்த மார்க்கத்துக்காக பாடுபட்டவர்கள், அதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற வஹீ செய்தி என்ற அங்கீகாரத்தை பெற்ற இறை தூதர்களா, இறைவனோடு இறை செய்தி என்ற தொடர்பில் இருந்தவர்களா? எதுவும் கிடையாது. அவர்கள் சாதாரண மனிதர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் பல ஆண்டுகள் கழித்து பிறந்தவர்கள். இமாம் அபூ ஹனீஃபா இவர் ஹிஜ்ரி 80ல தான் பிறக்கிறார். கிட்டத்தட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் 70 ஆண்டுகள் கழித்து தான் இமாம் அபூ ஹனீஃபா பிறக்கிறார். 80லிருந்து 150 ஹிஜ்ரி 150 வரை வாழுகிறார். இமாம் ஷாஃபி 150ல தான் பிறக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து கிட்டத்தட்ட 140 ஆண்டுகள் கழித்து தான் இமாம் ஷாஃபி பிறக்கிறார். பிறந்து 204 வரை வாழுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பின்னால் பல ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் கழித்து பிறந்தவர்கள் மார்க்கத்தில் பின்பற்ற தகுந்தவர்களாக எப்படி மாறினார்கள்? பின்பற்ற தகுந்தவர்கள் என்றால் ஒன்று, அவர்களுக்கு இறைவனிடமிருந்து இறை செய்தி அருளப்பட்டிருக்க வேண்டும். இறை செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதற்கு பிறகு இவர்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்றால், இவர்கள் பின்பற்ற தகுந்தவர்கள் என்கின்ற அதிகாரத்தை கொடுத்தது யார்? யோசிச்சு பாருங்க. ஒரு முஸ்லிம் மாற்று கருத்து இல்லாமல் ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்றால் எதை பின்பற்றணும்? ஒன்னு குர்ஆனை பின்பற்றணும், ஆதாரபூர்வமான நபிமொழிகளை பின்பற்றணும். இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் விதித்த கட்டளை. அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்கள், ஆதாரபூர்வமான நபிமொழிகளை பின்பற்றுங்கள். இதுதான் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் மாற்று கருத்து இல்லாமல் கட்டுப்பட வேண்டிய செய்தி இதுதான். ஆனா ஷாஃபி இமாம் சொல்லிட்டாரா, கண்ணு முன்னாடி அவர் பின்னாடி போயிடணும். அபூ ஹனீஃபா ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டாரா, அவருடைய மதுஹபுல ஒரு சட்டம் எழுதப்பட்டிருக்கிறதா, கண் முன்னாடி அந்த சட்டத்தை பின்பற்றி விட வேண்டும். இதை தாண்டி யோசிக்க கூடாது. குர்ஆனை நாம விளங்க கூடாது, ஹதீஸ்களை எடுத்து படிக்க கூடாது என்று ஒரு 2 மனிதர்கள் 4 மனிதர்கள் மார்க்கத்திலே முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள்? இறைவனுடைய செய்திக்கு நிகராக, இறை தூதருடைய செய்திக்கு நிகராக 2 மனிதர்களுடைய கருத்துக்களை, இந்த 4 இமாம்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அவலம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இணை வைப்பாளர்களை பற்றி, யூத கிறிஸ்தவர்களை பற்றி பல்வேறு இடங்கள்ல பேசுகிறார். அதிலே இறைவன் அவர்களை கண்டித்து பேசுகின்ற வசனங்களில் ஒன்று, அம்லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத்தீன் மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் சொல்லாததை மார்க்க சட்டம் என்று இயற்றுகின்ற இணை கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? எந்த அளவுக்கு இறைவன் கண்டிக்கிறான் என்றால், அன்றைய காலத்து இணை வைப்பாளர்கள் தங்களுடைய ஆசாமிகள் எதை சொல்லுகிறார்களோ அதை மார்க்க சட்டம் என்று பின்பற்றினார்கள், இறை வாக்கு என்று பின்பற்றினார்கள். யூத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மத குருமார்கள், பாதிரிமார்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை வேத வாக்கு என்று நம்பினார்கள். அல்லாஹ் உன்னை சொல்லல,
இறைவன் ஒன்றை வழிகாட்டவில்லை, வேதத்தில் ஒரு செய்தி இடம்பெறல, அதை இந்த மதகுருமார் சொல்லிவிட்டார் என்பதற்காக அதை நீங்கள் ஆகுமாக்கிக் கொள்கிறீர்கள் என்றால், சட்டமாக பின்பற்றுகிறீர்கள் என்றால், அல்லாஹுக்கு இணையாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறீர்களா என்று கடுமையாக இறைவன் கண்டிக்கிறான். அத்தகைய கண்டனத்துக்கு உரித்தானவர்களாக இன்றைக்கு மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் குர்ஆனை எடுத்து புரட்டுவது கிடையாது, ஹதீஸ்களை எடுத்து படிப்பது கிடையாது. குர்ஆன் ஹதீஸை படிப்பது நமக்கு ஆகும் ஆகாது என்று சொல்லி இந்த இமாம்களை, இமாம் ஷாஃபியை, இமாம் அபூ ஹனீஃபாவை, இமாம் மாலிக்கை, இமாம் அஹ்மதை சார்ந்து அவர்கள் சொன்ன சட்டத்திலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று அப்படியே கண்மூடி பின்பற்றி செல்லுகிறார்கள் என்றால், மார்க்க சட்டம் இயற்றும் அதிகாரிகளாக அவர்களை அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக கொண்டு வந்து நிறுத்துவதற்கு யார் அனுமதி கொடுத்தது? இந்த மார்க்கத்தின் உரிமையாளன் அல்லாஹ் கொடுத்தானா? அப்ப இந்த மதுஹப் என்ற பெயரில குர்ஆனுடைய அடிப்படைக்கு எதிராக, மார்க்கத்தினுடைய அடிப்படைக்கு எதிராக மனிதர்களை இறைவனுடைய அதிகாரம் பெற்ற இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடியதை பார்க்கிறோம். சரி, இந்த மதுஹப்ல அப்படி என்னதான் இருக்குது? மதுஹப், அந்த இமாம்கள் அப்படி என்னதான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க? இமாம் ஷாஃபியின் பெயரால் எழுதப்பட்ட ஷாஃபி மதுஹப் சட்டங்கள், இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஹனஃபி மதுஹப் சட்டங்கள். இன்றைக்கு மக்கள் நாங்கள் மதுஹப்வாதிகள் என்று சொல்லுகிறார்களே, இன்றைக்கு சிலர் 4 மதுஹப்களை பின்பற்றினால் இந்த பள்ளிக்கு தொழவா என்று தடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, 4 மதுஹப்களை ஒன்றை நீ சாரவில்லை என்றால் நீ முஸ்லிமே இல்லை என்று பறைசாற்றி கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட அந்த மதுஹபிலே அப்படி என்னத்தான் இருக்கிறது? குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறதா? குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் முரணான சட்டங்கள் தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு நமக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? ஒரு பயணி ஒருவர் இருக்கிறார் என்றால், தொழுகை விஷயத்துல அந்த பயணிக்கு மார்க்கம் ஒரு சலுகையை வழங்குகிறது. என்ன சலுகை? 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக தொழுது கொள்ளலாம், கசர் செய்து கொள்ளலாம், சுருக்கி கொள்ளலாம். 2 வேளை தொழுகைகளை ஒரு வேளையில இணைத்துக் கொள்ளலாம், ஜம்மு செய்து கொள்ளலாம் என்ற சலுகையை மார்க்கம் வழங்குகிறது. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலுகையை வழங்கியதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹரஜ மஸீரத ஸலாஸத அம்யால் அவ் ஸலாஸத ஃபராசில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பர்சஹ் தூரம் அளவுக்கு பயணம் செய்து புறப்பட்டால் அப்போது சல்லா ரக்அத்தை 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கசர் தொழுகை, கசர் என்கின்ற சலுகையை பயணம் செய்தால் 3 பர்சஹ் தொலைவில் பயணம் செய்தால், 3 பர்சஹ்னா 25 கிலோமீட்டர், நாம் வாழக்கூடிய ஊரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு நாம் சென்று விட்டோம் என்றால் அப்போது கசர் என்கின்ற சலுகை பயன்படுத்திக் கொள்ளலாம், 2 வேளை தொழுகைகளை ஒன்றாக ஜம்மு செய்து கொள்ளலாம் என்று நமக்கு பயண தொழுகையினுடைய சட்டம் சொல்லப்படுகிறது. ஆனா மதுஹப்ல பார்த்தீங்கன்னா இந்த சட்டம், இந்த சலுகைங்கிறது கிடையாது. அசல் அப்படிங்கிற கிதாபுல ஹனஃபி மதுஹபினுடைய சட்ட புத்தகத்துல என்ன சொல்லப்படுகிறது? லா யுஜ்மஉ பைன ஸலாத்தைனி ஃபி வக்தின் வாஹிதின் ஃபி ஹலரின் வலா சஃபரின், உள்ளூரிலேயும் சரி பயணத்திலேயும் சரி ஒரே நேரத்தில் 2 தொழுகைகளை ஜம்மு செய்து தொழுவது கூடாது. மா ஹலா அரஃபத வல் முஸ்தலிஃபா, அரஃபா முஸ்தலிஃபாவில் தவிர. ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது அரஃபாவுலையும் முஸ்தலிஃபாவுலையும் மட்டும் நீங்க இப்படி ஜம்மு செய்து தொழுதுக்கலாம். ஆனா மற்ற நேரத்துல நீங்க உள்ளூர்ல இருந்தாலும் சரி, மற்ற நேரத்துல நீங்க உங்க ஊர்ல இருந்து எவ்வளவு தூரம் பயணம் செய்து ஒரு பயணியாக நீங்கள் மாறிவிட்டாலும் சரி, உங்களுக்கு இந்த ஜம்மு செய்வது என்பது கிடையாது என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப மார்க்கம் நமக்கு ஒரு சலுகையை வழங்குகிற பொழுது அந்த சலுகைக்கு முரணாக இந்த மதுஹப் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், மார்க்க சட்டம் சொல்லுகின்ற அந்த சலுகை இல்லை என்று அதற்கு நேர் முரணாக சொல்வதை பார்க்கிறோம். இப்போ ஒரு முஸ்லிம் எதை எடுத்துக்கிறது? ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்குகிற சலுகை எடுத்துக்கொள்வதா,
இல்ல நான் ஒரு ஹனஃபி, அதனால ஹனஃபி மதஹப் சட்ட நூல்ல என்ன இருக்குதோ அதைத்தான் நான் எடுத்துக்கிறதா? எதை எடுத்துக்கொள்வது ஒரு முஸ்லிமுக்கு கடமை. இறைவனும் இறை தூதரும் எதை சொல்லி இருக்கிறார்களோ அவர்களை நோக்கித்தான் நான் செல்வேன் என்று தான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய மார்க்க வழிமுறை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, இந்த இமாம் அபு ஹனீஃபா சொல்லிட்டாரு, ஹனஃபி மதஹப் சட்ட நூல்ல சொல்லப்பட்டிருக்குது, அதுதான் எனக்கு மார்க்கம் என்றால், இப்போதுதான் அல்லாஹ் கேட்கக்கூடிய இணை வைப்பாளர்களை நோக்கி கேட்கக்கூடிய அதே கேள்வி நம்மை நோக்கி வரும். அல்லாஹ் சொல்லாதத மார்க்க சட்டம்னு சொல்லுகிற இணை கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? இணையாளர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அத்து அல்லிமுனல்லாஹ பிதீனிக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்களா? மார்க்கம்ங்கிறது அல்லாஹ் கற்றுக் கொடுக்க வேண்டும். இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய மார்க்கத்தை நீங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறானே. அப்ப மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்கணும். மதுஹபிலே இமாம் சொல்லிவிட்டார் என்ற காரணத்தினாலேயே அது குர்ஆனில் உள்ளது, ஹதீஸில் உள்ளதுங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏன்னா அந்த இமாம்கள் வாழ்ந்த காலத்துல அவர்களுக்கு பல ஹதீஸ்கள் தெரியாம இருந்திருக்கலாம், அவர்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற வசதிகளை போன்று சாப்ட்வேர் வசதி போன்று கிதாபு வசதி போன்று அன்றைக்கு கிடையாது. அவர்களுக்கு என்ன செய்தி கிடைத்ததோ அதன்படி அவர்கள் சட்டம் சொல்லியிருக்கலாம். ஆனா நமக்கு எல்லா செய்தியும் கிடைச்ச பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நமக்கு வந்த பிறகு நான் அதைத்தான் நான் எடுத்துக்குவேன்னு சொன்னா, இங்கே அல்லாஹ்வுடைய தூதரவர்களை விட இந்த இமாம்களை தூக்கி பிடிக்கிறோம் என்று பொருள். மக்கள் சிந்தித்து பார்க்கணும். நமக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் முக்கியம், அதை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நம்ம எல்லோருக்கும் தெரியும், எந்த ஒரு மனிதருக்காகவும் நாம் எழுந்து நிற்பது கூடாது. அவர் எவ்வளவு பெரிய ஆளாகவும் இருக்கலாம், அவருக்காக எழுந்து நிற்கிறது, மரியாதைக்காக எழுந்து நிற்பது கூடுமான்னு கேட்டா கூடாது என்பது எல்லா முஸ்லிமுக்கும் தெரிந்த ஒன்று. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அனுமதி கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதரவர்களாகவே இருந்தாலும் அவர்களுக்காக சில சஹாபாக்கள் எழுந்து நிக்கிறாங்க ஒரு நேரத்துல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தடுக்கிறாங்க, அந்த செயலை வெறுக்கிறாங்க, இப்படி எழுந்து நிற்க கூடாது என்று தெளிவுபடுத்துகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இருந்தாலும் அவர்களுக்காக எழுந்து நிற்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. மரியாதை என்பது மனதில் தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு மனிதரை புனிதப்படுத்துகின்ற வகையிலே அவருக்காக எழுந்து நிற்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. இது தொடர்பாக நமக்கு ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா ஷாஃபி மذஹப் நூல் ஃபத்ஹுல் முஈனிலே என்ன சொல்லப்படுகிறது? இஸன்னுல் கியாமு லஹு கல் ஆலிமி, ஆலிமுக்கு எழுந்து நிற்பதை போல குர்ஆனுக்காகவும் எழுந்து நிற்பது சுன்னத்தான காரியம். பல் அவுலா, இல்ல சுன்னத்து மட்டும் இல்ல, அதைவிட சிறந்த காரியம். ஆலிமுக்கு எழுந்து நிற்கிறதே கூடாது. இவர்கள் என்ன, ஆலிமுக்கு எழுந்து நிற்பது எப்படி சுன்னத்தோ சிறந்த காரியமோ வலியுறுத்தப்பட்ட காரியமோ அதே போல குர்ஆன் ஓதும் பொழுது குர்ஆனுக்காக எழுந்து நிற்கணும். உங்க முன்னாடி குர்ஆன் இருந்தா நீங்க எழுந்திருச்சு நின்னுடணும் என்று சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்க. இந்த சட்டம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? குர்ஆன் ஓதினால் எழுந்து நிற்க வேண்டும் என்கின்ற சட்டம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அதற்கு உதாரணமாக காட்டப்படுகிற ஒரு ஆலிம் வந்தால் எழுந்து நிற்க வேண்டும் என்கின்ற சட்டம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாலே எழுந்து நிற்க கூடாது என்று சொல்லுகின்ற மார்க்கத்தில் இப்படியான சட்டம் எப்படி இருக்கும்? அப்ப ஒரு முஸ்லிம் எதை கவனிக்கணும்? ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற மனிதர்களுக்காக எழுந்து நிற்க கூடாது என்ற சட்டத்தையா, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே வந்தாலும் எழுந்திருக்க கூடாது என்ற சட்டத்தையா, இல்ல ஒரு ஆலிம் வந்துட்டார்னா அவருக்காக எழுந்து நிற்கிறது சிறந்தது சுன்னத் என்று சொல்லுகின்ற சட்டத்தையா? எந்த சட்டத்தை ஒரு முஸ்லிம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எழுந்து நிற்க கூடாதுன்னா ஆலிமுக்காக எப்படி எழுந்து நிற்கிறது? ரசூலுல்லாஹ் விட ஆலிம் உயர்ந்தவரா? அப்போ ஒவ்வொருவரும் தனக்கான ஒரு சட்டத்தை எழுதி கொள்ளுகின்ற வகையிலே இஷ்டத்துக்கு குர்ஆனில் இல்லாத ஹதீஸில் இல்லாத குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் முரணான சட்டங்கள் எழுதப்பட்ட வழிமுறைகள் தான் இந்த மதுஹபுகள் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அதே மாதிரி
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு மழை தொழுகைய வழிகாட்டி இருக்கிறாங்க. பஞ்சம் நிலவுகிறது, பஞ்சம் நிலவினால் அல்லாஹ்விடத்துல மழை வேண்டி பிரார்த்திக்கின்ற விதமாக 2 ரக்காத்துகள் மழை தொழுகை என்ற ஒரு வழிபாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. இது தொடர்பான செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல, திர்மிதியில எல்லாம் இடம்பெறுகிறது. ஆனால் ஹனஃபி மذஹபினுடைய சட்ட நூலான ஹிதாயாவிலே என்ன சொல்லப்படுகிறது? லைஸ ஃபில் இஸ்திஸ்காஇ ஸலாத்துன் மஸ்னூனா பில் ஜமாஆ, ஜமாத்தாக சேர்ந்து மழையை வேண்டி பிரார்த்திக்கின்ற விதமாக தொழுகின்ற தொழுகை என்பது சுன்னத்து இல்ல, அப்படி ஒரு வழிமுறையே கிடையாது. அவரவர்களாக விரும்பினார் என்றக்கா தொழுதுங்க. ஆனால் அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்வதுதான், அல்லாஹ்விடத்துல துஆ செய்வதுதான். மழையே வேணுமா, நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. மழை வேண்டும் என்றால் நீங்கள் துஆ செய்யுங்கள். இது மட்டும் தான் இருக்கிறதே தவிர மழை தொழுகை என்கின்ற ஒரு சுன்னத்தே கிடையாது என்று இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மذஹபான அந்த ஹனஃபி மذஹபினுடைய சட்ட நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஹதீஸ் ஒரு தொழுகை இருக்கிறது என்று சொல்லுகிறது. மழை இல்லை என்றால், பஞ்சம் நிலவுகின்றது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள் மழை வேண்டி பிரார்த்தித்து தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். மைதானத்திலே மக்களை அழைத்து ஒன்று கூடி ஜமாத்தாக நடத்தி இருக்கிறார்கள். அப்படி நேரடியாக ஹதீஸ் இருக்கும் பொழுது இன்னைக்கு ஹனஃபி மذஹபை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எதை எடுத்துக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையா அல்லது ஹிதாயாவில் இடம்பெற்றிருக்கிற ஹனஃபி மذஹபினுடைய சட்டத்தையா? எதை நோக்கி மக்கள் செல்ல வேண்டும்? தெளிவாக ஹதீஸ் இருக்குது. மலை தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுதார்கள் என்பதற்கு நேரடியாக ஆதாரம் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஹனஃபி மذஹபு தான், அதுதான் குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கான வழிமுறை என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இதுல குர்ஆன் ஹதீஸ் இருக்குதா? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர் எதிரான விஷயங்கள் தான் நிரம்பி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம மக்ரிபுக்கு முன் சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கு முன் சுன்னத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு. இது தொடர்பான செய்தி புகாரியில, முஸ்லிம்ல என்று ஏராளமான ஹதீஸ் நூல்கள்ல இடம்பெறுகிறது. ஆனால் ஹனஃபி மذஹபுல மக்ரிபுக்கு முன் சுன்னத்தை கிடையாது. அதனாலதான் பள்ளிவாசல்கள்ல மக்ரிபுனுடைய பாங்கை எழுதி போட்டுவிட்டு இக்காமத்துங்கிற இடத்துல உடன் எழுதிப்பாங்க. ஏன் உடன் எழுதி இருக்கிறாங்கன்னா, மக்ரிபுக்கு முன் சுன்னத்து கிடையாது. முன் சுன்னத்து இருந்தால் நேரம் கொடுக்கலாம், முன் சுன்னத்து இல்லைங்கிறதுனால பாங்கு சொல்லப்பட்ட உடனே மக்ரிபுனுடைய ஃபர்து ஜமாத் நடந்துவிடும் என்று ஹனஃபி மذஹபை பின்பற்றுகின்ற பள்ளிகளில் எழுதி போட்டு இருப்பார்கள். ஏன் அப்படி எழுதி போட்டிருக்கிறாங்க தெரியுமா? புகாரியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கு முன் சொன்ன செய்தி இருந்தாலும் 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டிய நமக்கு வழிகாட்டல்கள் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டாலும் அந்த ஹதீஸ்களை தூக்கி தூர எறிந்துவிட்டு இன்றைக்கு தொழுகை போர்டுகளிலே ஹனஃபி மذஹபுகளை சார்ந்தவர்கள் உடன் என்று தொழுகைக்கான நேரத்தை குறிப்பதற்கான காரணம் அவர்கள் ஏற்றிருக்கின்ற சட்ட நூலான ஹிதாயாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. வலா யுத்தனஃபலு பஅதல் குரூபி கப்லல் ஃபுரூல், மக்ரிபுனுடைய ஃபர்துக்கு முன்னால எந்த விதமான தொழுகையும் உபரியான தொழுகையும் கிடையாது. மக்ரிபுக்கு முன்னால சுன்னத்து உபரியான எந்த தொழுகையும் கிடையாது. பாங்கு சொல்லப்பட்டுட்டா உடனே ஃபர்து தொழுகையை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று எழுதி வச்சிருக்கிறனால இன்றைக்கு ஹனஃபி மذஹபினர் அதை எடுத்திருக்கிறத பார்க்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக எங்கேயாவது இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்லியிருந்தால் அதற்கு நேர் எதிரான சட்டத்தை கொண்டதாகத்தான் மذஹபு நூட்கள் இருக்கிறது. மذஹபு நூட்களிலே எழுதப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு எது கடமை? இந்த இமாம் சொல்லிவிட்டார் என்பதனால் கண்மூடி பின்பற்றுவது ஒரு முஸ்லிமுக்கு கடமையா? அந்த அங்கீகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கிறார்களா? எந்த மார்க்க அங்கீகாரமும் பெறாமல் ஒரு காலத்திலே வாழ்ந்த அறிஞர் பெருமக்களான அவர்கள் தங்களுக்கு கிடைத்த செய்திகளை வைத்து சட்டம் எழுதியிருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய கருத்துக்கள் எப்படி மார்க்க ஆதாரமாக ஆகும்? குர்ஆன் மார்க்கம், ஹதீஸ் மார்க்கம். சரி, அவங்களுக்கு தான் அந்த குர்ஆன் ஹதீஸ் கிடைக்கல, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு சட்டம் சொன்னாங்க, அவங்க கருத்தை சொன்னாங்க. நமக்கு கிடைச்ச பிறகு, நமக்கு ஹதீஸ்கள் வந்த பிறகு அதைத்தான் பிடிச்சிட்டு தொங்குவன்னா அப்ப இதுதான் மதுஹபு வெறி. இந்த மதுஹபு வெறி என்பது களையெடுக்கப்பட வேண்டியது.
குர்ஆனுக்கு எதிரானது, இஸ்லாத்துக்கு முரணானது, இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்தெறியக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம பார்க்கணும். அதே மாதிரி நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு உணவுப் பொருளை ஹராம் ஹலால் என்று சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய வஹீ செய்தியின் அடிப்படையில் இருக்கணும். ஆனா இவங்க மதுஹப் நூல்ல இஷ்டத்துக்கு சில உணவுகளை ஹராம் என்று சொல்லி வைத்திருப்பதை பார்க்கிறோம். என்ன உணவு? கடல் உயிரினங்கள் இருக்குல்ல, கடல் உயிரினங்களை பொறுத்தவரையில எல்லாமே நமக்கு ஹலால் தான். அதுல ஹராம்ங்கிறது ஒண்ணு இல்ல. ஹராமாக இருக்கும் என்றால் ஒரு ஹதீஸ் நமக்கு அதை தெளிவுபடுத்தணும், அல்லது குர்ஆன் வசனம் தெளிவுபடுத்தணும். ஹனஃபி மதுஹப் சட்ட நூல்ல பினாயா ஷரஹுல் ஹிதாயா, ஹிதாயாவுடைய ஷரஹான பினாயா அப்படிங்கிற நூல்ல எழுதி இருக்கிறாங்க, வ யுக்ரஹு அக்லு மா சிவ சமக்கி, கடல்ல மீனை தவிர்த்துள்ள மற்ற உயிரினங்களை உண்பது அது வெறுக்கத்தக்கது, மக்ரூஹ். மக்ரூஹ்னா என்ன? வெறுக்கத்தக்கது, அதை உண்பது கூடாது. என்னென்ன? கஸ்ஸரத்தான், நண்டு, நண்டு போன்ற கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களை நீங்கள் உண்பது கூடாது, மக்ரூஹ். இது ஹராமு, இது மக்ரூஹ், இதை உண்பது கூடாதுன்னு சொல்லுகின்ற அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது? ஒரு உணவு பொருள் ஹலால் ஹராம் என்றால் குர்ஆன் வசனம் தெளிவுபடுத்தணும். இறைவன் ஹராம் என்று ஒன்றை தெளிவுபடுத்தவில்லை என்றால் எல்லாமே ஹலால் தான். அப்ப நண்டு ஹராம் என்று எந்த ஒரு ஆதாரமும் மார்க்கத்திலே வராத பொழுது நண்டு திங்கிறது கூடாது எழுதி வச்சிருக்கப்படுதுன்னா அப்ப இவர்கள் எங்கிருந்து இந்த ஆதாரத்தை எடுத்தாங்க? அவ ஹனஃபி மதுஹப் சாரங்களா இன்றைக்கும் சில பேர் என்ன பண்றது கிடையாது, இந்த நண்டு சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா ஹனஃபி மதுஹப்ல இருக்கு. அப்ப ஒரு முஸ்லிம் எதை ஏத்துக்கணும்? குர்ஆனை ஏத்துக்கணுமா? இது போன்று குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படை ஆதாரம் இல்லாத இந்த மதுஹப் நூல்களை எடுத்துக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் விட வேடிக்கை என்ன தெரியுமா? இவங்க சட்டம் எழுதுறங்கிற பேர்ல உள்ள கற்பனை தான். இப்படி குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் முரணாக எழுதுவது ஒரு பக்கம், இந்த கடல் வாழ் உயிரினங்கள் பற்றி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இதுல யோசிக்கிறதுல இன்னொரு சட்டத்தை பற்றி ஆய்வு செய்யறாங்க. ஹனஃபி மதுஹப்ல ஹனஃபி மதுஹப்னுடைய சட்ட நூலான ரத்துல் முக்தாரு, பதாயு சனாஇ, இது போன்ற நூல்களில் எல்லாம் ஒரு ஆய்வை மேற்கொள்றாங்க. என்ன ஆய்வுனா, மா அதா அன்வாஇ சமக்கி மின் நஹ்வி இன்சானில் மா, கடல்ல மீனை தவிர்த்து உள்ள எல்லாமே ஹராம். இது ஹனஃபி மதுஹப்னுடைய சட்டம். கடல் உயிரினம்னு சாப்பிடுறதா இருந்தா மீனை மட்டும்தான் சாப்பிடணும், இது தவிர்த்து வேற எதையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஹனஃபி மதுஹப்னுடைய சட்டம். அதுல எதெல்லாம் தெரியுமா? மின் நஹ்வி இன்சானில் மா, கடல் மனிதனை போன்று. கடல் மனிதன் என்ன? இந்த கடல் கன்னி, கடல் மனிதன் அப்படின்லாம் சொல்லி கற்பனை கதாபாத்திரங்கள் காமிக்ஸ்ல, சினிமா திரைப்படங்கள்ல வரும்ல, அத மேல இருந்து தலையிலிருந்து இடுப்பு வர மனித உருவமா இருக்கும், இடுப்பிலிருந்து காலு வர மீன் உருவமா இருக்கும். இதுதான் கடல் கன்னி, கடல் மனிதன் பாங்க. இந்த உயிரினத்தை சாப்பிடலாமா கூடாது? எப்படி ஆய்வு போகுதுன்னு பாருங்க. மதுஹப் நூல்கள்ல இதுக்கு ஒரு ஆய்வு. இது என்ன ஆய்வு? இப்படி ஒரு உயிரினம் முதல்ல இருக்குதா? கடல்ல கடல் கன்னி அப்படிங்கிற ஒரு உயிரினம் இருக்குதா முதல்ல? இதை உண்ணலாமா கூடாதா? ஹனஃபி மதுஹப்னுடைய சட்டத்தின் அடிப்படையில மீனை தவிர எதையும் உண்ணக்கூடாது, அதனால் இதுவும் கூடாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு கதை வேற. இன்சானுல் மா அப்படின்னா என்ன தெரியுமா? ஷாஃபி மதுஹப்னுடைய அறிஞர்களில் ஒருவரான கமாலுத்தீன் அத்-தமீரி அப்படிங்கிறவரு ஹயாத்துல் ஹயவானுல் குப்ரா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல்ல இன்சானுல் மா, கடல் மனிதன் அப்படின்னா யாரு தெரியுமா அப்படிங்கறத விளக்குறார். ஒரு கதையை பாருங்க. கடல் மனிதன்னா அவனுடைய தோற்றம் மனிதனுக்கு ஒப்பாக இருக்கும். இல்லா அன்னலகு தன்பன் தனபன் என்றாலோ அவனுக்கு வாள் இருக்கும். தோற்றம்னா யார் மாதிரி இருக்குமா? மனிதனை போன்று இருக்கும். ஆனா அவனுக்கு வாள் முளைச்சிருக்கும். ஒரு நாள் நம்ம காலத்துல இது போன்ற ஒரு கடல் மனிதனை ஒரு மனிதன் கொண்டு வந்தான். கடல் மனிதனை ஒரு ஆள் கொண்டு வந்தான். இன்னஃபி பஹரி ஷாம், ஷாம் பிரதேசத்தினுடைய கடல்ல இது போன்ற மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடல் மனிதனை ஒரு ஆள் கொண்டு வருவார். அந்த கடல் மனிதனுக்கு வலஹு லிஹ்யத்துன் பைதா, வெள்ளை நிற ஒரு பெரிய தாடி வேற இருந்திருக்கு. பெரிய உலமாவா இருந்திருக்கும் போல இருக்கு அந்த கடல் மனிதன். பெரிய வெள்ளை நிற தாடி ஒண்ணு இருந்திருக்கு. அதனால அந்த பகுதி மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா? ஷேகுல் பஹர்,
இவர் கடல்ல பெரிய ஷேகுப்பா, கடலுடைய பெரிய ஷேகு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா, பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களாம். இவரை பார்த்தாலே, அந்த கடல் மனிதன் இருக்கிறாருல, அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரத்தை மக்கள்லாம் பார்த்தாலே இஸ்தபுஷரு பில் ஹஸப், நல்லது நடக்க போகுதுன்னு நற்செய்தி பெற்றுக்குவாங்க. நம்மால் வந்துட்டாரு, ஷேகுல் பஹ்ர் வந்துட்டாரு, கடல் ஷேக் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இது நமக்கு நல்ல செய்தி, நற்ற குணம் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். அப்போது ஒரு மன்னர் என்ன பண்றாரா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசரு, இவன் யாரு, கடல்ல இருந்து வந்திருக்கிறான், அவன் வந்து கடல் மனிதனா இருக்கிறான், பார்க்க மனுஷ மாதிரி இருக்கலாம், ஆனா மனுஷ மாதிரி இல்ல, வால்லாம் இருக்குது, கொஞ்சம் மீன் தோற்றம் இருக்குது, இவன் யாரு, இவனை பத்தி தெரியலையே, ஆனா இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் என்ன பண்றாரா, அவன்கிட்ட விசாரிக்கவும் முடியல. ஏன் முடியல தெரியுமா, அவன் மொழி வேற இல்ல. உலகத்துல வாழ்றவனா இருந்தா டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கலாம், இவன் கடல் மனிதன்ல, கடல்ல ராஜாங்கம் நடத்துறவன்ல, அவன்கிட்ட எப்படி பேசி கண்டுபிடிக்கிறது, விசாரிக்கிறது. அப்ப என்ன பண்றாரா, அவனுக்கு ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காராம். அந்த கடல் மனிதனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைத்து விடுகிறாராம். 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இப்ப ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை தாயினுடைய மொழியையும் பேசும், தகப்பனுடைய மொழியும் பேசும். தமிழ் மலையாளம், தமிழ் உருது, கணவன் தமிழ் மனைவி உருது, இப்படி திருமணம் முடிச்சிருந்தாங்கன்னா அந்த புள்ள 2 மொழியையும் பேசும்ல. அது மாதிரி அந்த கடல் மனிதனுக்கு, கடல் கண்ணனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வச்ச உடனே அவங்களுக்கு பிறக்கிற புள்ள 2 பாஷையும் பேசும்லன்னு இவரா நினைச்சு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு வைக்கிறாரு. அதே மாதிரி ஒரு புள்ள பிறக்குது. அந்த புள்ளையை, இந்த மொழியை கத்துக்கிட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த மன்னர் என்ன பண்றாராம், விசாரணையை துவக்கினாராம். இதை எழுதி வச்சுட்டு தான் இப்போது இந்த மனித கடல் மனிதனுடைய இறைச்சியை சாப்பிடலாமா, இவன் கடல்ல இருந்து வரான்ல, இவனுக்கு மீனுக்கான சட்டமா இல்ல இவனை சாப்பிடலாமா கூடாதா, மதுஹப்ல சட்டம். அப்போ என்னது, லா யுக்கலு அலா ஷைஇன் மினல் ஹாலாத், எந்த நிலைமையிலையும் அதை சாப்பிட கூடாது. ஏன், ஹனஃபி மதுஹபுனுடைய சட்டத்துல மீனை தவிர எதையும் சாப்பிடக்கூடாது. அதனால அவன் கடல் மனிதனாகவே இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. எங்க போகுது பாத்தீங்களா கற்பனை. இப்படி ஒரு உயிரினம் முதல்ல இருக்குதா, கடல் மனிதன்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குதா, கடல் மனிதனை பத்திய இந்த நிலைமைனா பெண்ணை பற்றி கடல் கண்ணின்னு எழுதி வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு என்னென்னலாம் எழுதி வச்சிருக்காங்களோ தெரியல. அப்ப இவ்வளவு மோசமாக ஒரு கற்பனை கதாபாத்திரங்களுக்கெல்லாம் சட்டம் எழுதுகின்ற ஒரு இடமாக, கதை கப்சாக்கள் நிறைந்த ஒரு சட்ட புத்தகமாக, காமிக்ஸ்ல வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு சட்டத்தை தேடக்கூடிய ஒரு இடமாக இந்த மதுஹப் சட்டங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இப்படி அறிவுக்கு பொருந்தாத, அறிவுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பல்லு விளக்குறதுக்கு ஒரு சட்டம். பல்லு விளக்குறதுக்கு என்ன சட்டம் தெரியுமா, பல்லு விளக்குறதுக்கு குச்சியை எடுத்தீங்கன்னா அதை அகல வாக்குல தான் நீங்க விளக்கணும், நீட்ட வாக்குல விளக்க கூடாது. பல் விளக்குற குச்சியை வச்சு அகல வாக்கில் தான் விளக்கணுமே தவிர நீல வாக்கில் விளக்க கூடாது. ஏன்னா நீல வாக்கில் நீங்கள் விளக்கினால் ஈரல்ல வீக்கம் வந்துடும். அந்த பல் விளக்கும் குச்சியை நீங்கள் முழுமையாக இறுக்கமாக பிடித்து விடக்கூடாது. ஏன்னா அப்படி பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மூல நோய் வந்துடும். அந்த பல் துளக்குற குச்சியை நீங்கள் சப்ப கூடாது. ஏனென்றால் அது குருட்டு, கண் தெரியாம ஆக்கிடும். பல் துளக்குற குச்சியை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மென்னிடவோ சப்பிடவோ கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கண் தெரியாம ஆக்கிடும். ஒலா எதுசிலும் பல்லு விளக்கிட்டு முக்கியமா குச்சியை நீங்க கழுவிடக் கூடாது. கழுவிட்டீங்கன்னு வைங்க, எஸ்தாக்கு ஷைத்தான், ஷைத்தான் அந்த குச்சியை வைத்து பல்லு விளக்க ஆரம்பிச்சிடுவான். கிளீன் பண்ணாம அசுத்தமா வச்சா தான் நீங்க விளக்கலாம். கிளீன் பண்ணிட்டீங்க, கிளீனா சுத்தமா ஒரு குச்சி கிடக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், ஷைத்தான் எடுத்து அதை விலக்கி விடுவான். அப்ப இப்படி இதுக்கு இதெல்லாம் என்ன, இது மார்க்க சட்டம் புத்தகம்னா ஒரு காமெடி புத்தகமா? அறிவுக்கு பொருந்தாத, பகுத்தறிவுக்கு எதிரான எவ்வளவு சட்டங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படி மதுஹப் புத்தகங்களை புரட்டி பார்த்தால் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக
மார்க்கத்துக்கு நேர்முரணான, அறிவுக்கு பொருந்தாத பல்வேறு சட்டங்களை குப்பைகளாக எழுதி வச்சிருக்கிற புத்தகங்களாகத்தான் இந்த மதுஹப் சட்ட நூல்கள் இருக்கிறது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த இமாம்கள் அவர்களுடைய காலத்தில் நன்மக்கள், அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள், தங்களுக்கு தெரிந்ததை வைத்து மக்களுக்கு சட்டம் சொன்னார்கள். இமாம் அபு ஹனீஃபாவாக இருந்தாலும் இமாம் ஷாஃபியாக இருந்தாலும் அவர்கள் மக்களுக்கு போதித்தது ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்கிறீர்கள், அதற்கு மாற்றமாக என்னுடைய கருத்தை பார்த்தால் என் கருத்தை தூக்கி தூர எறிந்துவிட்டு ஹதீஸை பின்பற்றுங்கள் என்றுதான் ஒவ்வொரு மதுஹப் இமாம்களும் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு மதுஹப் வெறி பிடித்தவர்கள் ஏன் குர்ஆன் ஹதீஸை விட்டுவிட்டு மதுஹபை சார்ந்திருக்கிறார்கள் என்றால், அதை மக்களுக்கு போதிக்கிறார்கள் என்றால், அந்த மதுஹபிலே தங்களுக்கு தோதுவாக எதைனாலும் எடுத்துக்கலாம். குர்ஆன் ஹதீஸ்னா ஒன்ன பின்பற்றணும், அது நமக்கு செட் ஆகாது. மதுஹப்னா நமக்கு விருப்பப்படி எதைனாலும் எடுத்துக்கலாம் என்று இவர்கள் செல்வதற்காகத்தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மதுஹபிலே இன்றைக்கு மதுஹபை சொல்லக்கூடியவர்கள், மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதற்கு எதிரான கண்டனங்கள் இருக்கிறது. ஃபாத்திஹா ஓதக்கூடாது என்று மதுஹப் சொல்கிறது, கபர் வழிபாடு கூடாது என்று மதுஹப் சொல்கிறது, நெஞ்சில் கை கட்ட வேண்டும் என்று மதுஹப் சொல்கிறது, விரலை அசைக்க வேண்டும் என்று மதுஹப் சொல்கிறது. இப்படி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் எதையெல்லாம் இன்றைக்கு செயல்படுத்தாமல் நம்மை விமர்சிக்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் ஏற்றிருக்கிற மதுஹபுகளும் சொல்லுகிறது. அதையெல்லாம் மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. மதுஹபை ஆதரிக்கிற ஹனஃபியாக்களுக்கு சொல்ல மாட்டாங்க, ஷாஃபியாக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்? தங்களுக்கு தோதுவாக உள்ளதை மட்டும் மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மக்கள் விழிப்புணர்வு பெறணும். நமக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இமாம்கள் மார்க்க அத்தாரிட்டி கிடையாது, இமாம்கள் மார்க்க ஆதாரம் கிடையாது. மனித கருத்துக்கள் ஒருபோதும் இஸ்லாத்தின் அடிப்படையாக ஆக முடியாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாத்தின் அடிப்படை. அதை நோக்கித்தான் தௌஹீத் ஜமாத் பல ஆண்டு காலமாக மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது. இப்போதும் உங்கள் முன்னால் அதைத்தான் வைத்திருக்கிறோம். அந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையை நோக்கி அன்பான அழைப்பை விடுத்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.